அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர பிரச்சனைகள் தாம்பத்திய குறைபாடுகள் தான். குழந்தை இன்மை எந்த தரப்புன்னு சொன்னா 30 வயசுல இருந்து இன்னைக்கு வர்றாங்க. கணவன் மனைவி 2 பேருமே வந்துடுறாங்க, ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு வேற மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார், சித்தா மெடிசன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்குறாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மூலிகை பொடிகள் தான். அது போக நரம்பு பலவீனம், ஸ்டாமினா சப்போர்ட், ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம் வர்றதுக்கு, அந்த மாதிரி சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும் சார். நான் பேக் பெயினால ரொம்ப அவதிப்பட்டேன், சாப்பிடும் போது எனக்கு பேக் பெயின் குறைஞ்சு. அதே மாதிரி ஆண்களுக்கான ஒரு முழு வெல்னஸ் ப்ராடக்டா இருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஸ்டாமினா சப்போர்ட் எனக்கு இல்ல சார், நான் டிரைவரா இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது, எனக்கு தாம்பத்தியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அது மாதிரி ஒரு நாட்டமே வர மாட்டேங்குது, 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு. ஜிம்முக்கு போறவங்க இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். 100% உயர்தரமான ரா மெட்டீரியல் வச்சு தயார் பண்றோம். 100% அடிச்சு சொல்லுவேன். இவ்வளவு தூரத்துக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நீங்க நம்பி ஒரு தடவையாச்சும் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? உங்க சேனல் மூலமா வரவங்களுக்கு கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட் போட்டே நான் உங்களை நம்பி வாங்குறாங்க. இதுல ரிசல்ட் வரல, நாங்க என்ன சார் பண்றது? உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா 4 மாசமும் நீங்க கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது நீங்களும் சாப்பிடலாம், உங்க வீட்டுல உங்க மனைவியும் சாப்பிட்டுக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸ்ன்றதுக்கு பேச்சுக்கே இடம்ல. ரெண்டாவது இயற்கையான மூலிகைகளை பண்றோம். இப்போ தாம்பத்தியத்துல ஈடுபட முடியல, அவங்களுக்கு ஸ்டாமினா சரியா இல்ல, அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னாக்க சில காரணங்கள் இருக்கு. என்னைக்குமே பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது ப்ராப்பர் நியூட்ரிஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் அதிகமா என்ன ஆகும்னா, உட்காந்துட்டே போகும்போது உட்காரக்கூடிய இடம் அழுத்தி என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாகும். இப்போ டயபெட்டிஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல சார், இப்போ இது என்ன உங்களுக்கு சுகரையும் குறைக்குமான்னு கேட்பாங்க. சுகரையும் குறைக்கும். தமிழ்நாடுக்குள்ள நாங்க தாராளமா சிஓடி கொடுக்குறோம். இந்த ப்ராடக்ட் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சாப்பிடலாங்களா சார்? தாராளமா சாப்பிடலாம் சார். இது ஒரு பக்காவான ஜெனரல் ஹெல்த்துக்காகவே ரெடி பண்ண ப்ராடக்ட். 70 வயசுக்கு மேல இருக்கவங்களே சாப்பிடலாம். முக்கியமா அந்த கிரீன் கலர் சாப்பிடும் போது எங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமா கால் பண்ணலாம் சார். நீங்க ஒரு 9:30ல இருந்து ஈவினிங் ஒரு 7:30 8 வரைக்குமே நீங்க தாராளமா கால் பண்ணலாம். உங்களுக்கு நம்பர் தரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களை நாங்க தொந்தரவு பண்ணவே மாட்டோம். ஒரே ஒரு தடவை கூட திருப்பி கால் பண்ணி சார் வாங்கலையோ அந்த வேலையை நாங்க பண்ணது. நான் டாக்டர் முகமது குமாயின் கபீர். இங்க சித்தா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கத்துல அரவேணுங்கிற கிராமத்தில் இருக்கோம். இது நான் ஏறத்தாழ ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக இந்த பிராக்டிஸ்ல இருக்கேன். எங்க தந்தையுடைய ஒரு மருத்துவர் தான். இந்த பிராக்டிஸோடைய மெயின் சித்தா தான். இயற்கையான மருந்துகள், இதுல எந்த சைடு எஃபெக்டுமே கிடையாது. இந்த மருந்து சாப்பிட்றதுனா ஆல்ரெடி அவர் நார்மலா இருந்தா கூட இந்த மருந்தை சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்கு வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர பிரச்சனைகள் தாம்பத்திய குறைபாடுகள் தான். குழந்தை இன்மை, உயிரணுக்கள் குறைபாடு, அப்புறம் குழந்தை தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லாம இருக்கிறது, தாம்பத்தியம் பலவீனம், இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு அதிகமான நோயாளிகள் வர்றாங்க. எந்த தரப்புன்னு சொன்னா 30 வயசுல இருந்து இன்னைக்கு வர்றாங்க. 30 to 40, 40 to 50 1%, 50 to 60, இன்னைக்கு 80% வர்றாங்க. இன்னைக்கு அதிகமான நோயாளி வர்றதுக்கு காரணம் என்ன? இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, நார்மல் அப்நார்மல் அவங்களுக்கு தெரியறது இல்லை. எந்த வயசுல எவ்வளவு முடியும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்க ஒரு காரணம். அதிகமான இன்னைக்கு நபர்கள், அதிகமான சதவீத மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மருந்து அதிகமான சதவீதம் சப்போர்ட்டா இருக்கும். உறுதியா நல்ல ரிசல்ட் இருக்கு. குழந்தையின்மையை பத்தி தெளிவா சொல்லியிருந்தீங்க. இந்த பொடி அதுக்கு இன்னும் எவ்வளவு ஹெல்ப் ஆகும், அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு சார் அதிகமான கம்ப்ளைண்ட் குழந்தையின்மைகள் தான் வர்றாங்க. அதிகமான காரணம் என்னன்னு சொன்னா லைஃப் சைக்கிள் தான். உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, உணவு முறை, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, புரோட்டீன் டயட் அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மி. அப்புறம் ஒபிசிட்டி, உடல் உழைப்பு இல்லாதனால இன்னைக்கு காமனா தைராய்டு பிரச்சனை, டயபெட்டிக் பிரச்சனை ஏன் வருதுன்னு சொன்னா இந்த 2 காரணங்கள் தான். உடல் உழைப்பு கம்மி, ஸ்ட்ரெஸ், அதனால வருது. இப்ப இந்த மருந்து எப்படி சப்போர்ட்டா இருக்குன்னு சொன்னா, அந்த கவுண்டிங்கை எக்ஸஸ் பண்ணி உயிரணுக்களுடைய தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. சில 0ல இருப்பாங்க, சில 5% இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இது எக்ஸஸ் பண்ணுது. உணவு முறைகளை நம்ம மாற்ற சொல்லிடுவோம். ஜஸ்ட் அப்புறம் உடல் உழைப்பு விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுக்க சொல்லுவோம். பிளஸ் மருந்து ரொம்ப சப்போர்ட். எங்களுக்கு ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, 40 வருஷங்களை நான் பண்றது இப்போ 4-5 வருஷமா வீடியோ போகுது. 40 வருஷங்களை எத்தனை பேர் நோயாளிகள் கொடுத்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நிறைய சதவீதங்கள் இது மறைமுகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஓப்பனா வீடியோ போட்டு நம்ம கேட்கறோம். நாங்க உங்களை வரதே தெரியாது, நோயாளிகள் வர்றதே தெரியாது. சார் இந்த மாதிரி பிரச்சனை தெரியாம சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, வீடியோலாம் பார்த்துட்டு நேரம் சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி 2 பேருமே வந்துடுறாங்க, ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு வேற மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார், சித்தா மெடிசன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே கேட்கறாங்க. அப்ப இது 100% சொல்ல முடியாது, 90% ரிப்போர்ட் ரிசல்ட் இருக்கு, ரெக்கார்டே எங்கிட்ட இருக்கு. ரிசல்ட்டை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அவங்க இதுல நல்ல
மருந்து கரெக்டா சாப்பிடணும், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ், இந்த மருந்துல ஸ்ட்ரெஸ் கம்மியாகிறதுக்கான மருந்துகளை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லாவே ரிசல்ட் இருக்கு. தைரியமா வாங்கி சாப்பிடலாம். வேற வழியும் கிடையாது, சித்தத்தோட வழியும் கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நேரடியாக வந்து பார்க்கணும், எப்படி சார் வரலாம்? தாராளமா வரலாம். கோத்தகிரி பக்கத்துல அரவணைங்கிற இடத்துல கிளினிக் இருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு. இன்னை பொறுத்த நேரடியாக வந்து பாக்குறது பெஸ்ட். ரிப்போர்ட்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க ஒபிசிட்டி பார்த்துட்டு, பிபி சுகர்லாம் பார்த்துட்டு, கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து, அப்புறம் மருந்துகள் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இல்ல வர்ற சங்கடப்படுறாங்க, நான் வர டைம் இல்ல சார், வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, தூரத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா விசாரிச்சுட்டு அப்ப மருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நேரடியா வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம கிளினிக் இருக்கிறது வந்து கோத்தகிரி பிளாக், அதாவது மேட்டுப்பாளையத்துல இருந்து கோத்தகிரிக்கு வரக்கூடிய ரூட்ல இருக்குங்க. ஸோ இதுல வந்து அரவேணு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே அது கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே நம்ம கிளினிக் இருக்குதுங்க. ஓகே, சரிங்களா? ஸோ கோத்தகிரி வரைக்கும் கூட போகணும்னு அவசியம் இல்லை, கீழே இருந்து வரவங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாப் அரவேணுங்கிறது. ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா, என் பேர் முகமது இப்ராஹிம். நான் வந்து கம்ப்ளீட்டா மேனுஃபேக்சரிங் சைட் பார்த்துக்கிறேன், ஹெர்பல் சோர்சிங் எல்லாமே பார்த்துக்கிறேன். கிளினிக் சைடு வந்து கபீர் சார் பார்த்துக்கிறாங்க. சார் இங்க நீங்க நிறைய பாட்டில்ஸ் வச்சிருக்கீங்க, இது என்னென்ன யூசேஜ் சார்? ஆக்சுவலாக இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பொடிகள் தாங்க. ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5-6 பெனிஃபிட் சொல்லலாம். நமக்கு அதிகமாக இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வாங்குறவங்க வந்து மொட்டிலிட்டி பிரச்சனைக்காக வாங்குறாங்க. அதாவது அவங்களுக்கு கவுண்டிங் பிரச்சனை, மொட்டிலிட்டி பிரச்சனைக்காக வாங்குறாங்க. அதனால குழந்தையின்மை பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம கிட்ட இந்த மூலிகை பொடிகள் வாங்குறாங்க. அது போக நரம்பு பலவீனம், ஸ்டாமினா சப்போர்ட், ஸ்ட்ரெஸ், நல்ல தூக்கம் வர்றதுக்கு, அந்த மாதிரி சில பேருக்கு பேக் பெயின் இருக்கும். சார் நான் பேக் பெயினால ரொம்ப அவதிப்பட்டேன், சாப்பிடும் போது எனக்கு பேக் பெயின் குறைஞ்சிருக்கு. போன வாரம் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதிகமா அலைவேன் நான் மார்க்கெட்டிங்ல, எனக்கு அது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நான் பைக்ல அதிகமா சுத்துவேன், எனக்கு உடல் வலி பயங்கர அதிகமா இருக்கும், அது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா கவுண்டிங் பிரச்சனைகளுக்கு நாங்க மெயினா கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆண்களுக்கான ஒரு முழு வெல்னஸ் ப்ராடக்டா இருக்கும். அவங்களுக்கு தேவைகள், அவங்களுடைய தாம்பத்திய தேவைகள், அவங்களுக்கான ஸ்டாமினா சப்போர்ட், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், டயர்ட்னஸ், ஸ்லீப்பு, ஸோ ஆண்களுக்கு ஒரு முழுமையான ப்ராடக்டா இருக்கும். இப்போ இவ்வளோ பாட்டில் வச்சிருக்கீங்களா, இது எல்லாமே எல்லாத்தையுமே குடிப்பீங்களா இல்லை ஒவ்வொன்றுன்னு ஒருத்தர்? சூப்பரான கொஸ்டின்ங்க, ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரேட் வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணாத காரணமும் இதுதான். என்னன்னு கவனிச்சிங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து காம்பினேஷனுங்க. ஆக்சுவலாக கவுண்டிங் பிரச்சனை, மொட்டிலிட்டி பிரச்சனை வர்றவங்களுக்கு 4 பாட்டில் இப்போ கொடுக்குறோம். இது 2 காலையில சாப்பிட்ற மாதிரிங்க, அதுக்கப்புறம் இது 2 நைட்ல சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். இது வந்து மொட்டிலிட்டி பிரச்சனை, கவுண்டிங் பிரச்சனை, ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனைக்கு வர்றவங்களுக்கு இது கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அந்த ஃபெர்டிலிட்டியால சஃபர் ஆகும் போது என்னென்ன சிக்கல்லாம் வருதோ அதெல்லாமே சால்வ் பண்ணுது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி 90% நமக்கு சக்சஸ் ரேட்ஸ் இருக்கு. அதுக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு, ரிப்போர்ட்ஸோட இருக்குதுங்க. அப்புறம் 2வது ஸ்டெமினா சப்போர்ட் எனக்கு இல்ல சார், நான் டிரைவரா இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது, எனக்கு வந்து தாம்பத்தியத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அது மாதிரி ஒரு நாட்டமே வர மாட்டேங்குது, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இப்படின்லாம் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலரும் இந்த கிரீன் கலரும், இந்த 2 நாங்க சஜஸ்ட் பண்றோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடுங்க. இதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரல அப்படின்னா வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பூஸ்டர்னு சொல்லி இந்த ப்ளூ கலரையும் சேர்த்து கொடுப்போம். 2 இல்ல இதையும் சேர்த்து 3. இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு சார், அதனால எனக்கு வந்து நரம்பு பலவீனம் ஆகுது, ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கு, அதனால வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, தாம்பத்தியத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போ வந்து இது 3த்தையும் கொடுப்போம். இந்த 3த்தையும் கொடுப்போம். சிலருக்கு வந்து இந்த இது தேவைப்படாது, இது கொடுப்போம். இந்த 3த்தையும் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஸ்டாண்டர்டா இந்த 3 இல்லை அந்த 3 கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து உடம்பு இன்னும் வெயிட்டும் போடலை, அதாவது ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, தெம்பாவே இல்லை சார் நான் அப்படின்னும் போது இப்போ லேட்டஸ்டா இது இன்ட்ரடியூஸ் பண்றோம் மார்க்கெட்ல. தெரிஞ்ச கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு 20 வகையான மூலிகைகள் போட்டிருக்கோம். இப்போ எப்படி ஏபிசி போடுறோம் அது மாதிரி இது நாங்க போட்டிருக்கோம். இதுல நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க. எனக்கு வந்து காலையில சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இது தாராளமா எடுத்துக்கலாம். இது வந்து பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன குழந்தைங்க, ஒரு 10 வயசு குழந்தைங்க கூட தாராளமா எடுத்துக்கலாம். காலையில வந்து சீக்கிரம் பஸ் வந்துருது, வேன் வந்துருது, ஓடணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்க மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னாவே டேஸ்டாவும் இருக்கும். கொஞ்சம் நாட்டு சக்கரை, முடிஞ்சா கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இது சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும், அவ்வளவு பலம் இருக்கும், அவங்களுக்கு பசியும் இருக்காது, மைண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், குழந்தைங்க நல்லா கவனிப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யறவங்க வேலையில ஃபோக்கஸ் இருக்கும். அதை சாப்பிடாததுக்கான ஒரு இதுவே அவங்களுக்கு தெரியாது, டயர்ட்னஸே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். 60 வயசுக்கு மேல வர்றாங்க, சுகர் இருக்குது, அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இது 2த்தையும் நம்ம கொடுப்போம். 60 வயசுக்கு மேல வர்றாங்க, எனக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை சார், ஆனா உடம்பு வந்து எனக்கு இன்னும் டயர்ட்னஸா இருக்குது, இன்னும் எனக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இது தாராளமா எடுத்துக்கலாங்க. சார் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, உடம்பு இன்னும் நான் மெயின்டைன் பண்ணணும், எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டாண்டர்டான சப்ளிமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிம்முக்கு போறவங்க எனக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. ஜிம்முக்கு போறவங்க இது 2த்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. அந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன சூட்டபிளா இருக்குன்றது எங்கள்கிட்ட பேசும்போது தான் தெரியும். அதனாலதான் நாங்க நம்பர் கொடுத்து பேச
சொல்றோம். இல்ல சார் எனக்கு ரேட்டு சொன்னீங்கன்னா அதுதான் நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ootyherbs.com அதுலயே நாங்க ரேட் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். அதை நீங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனா வெப்சைட்ல வாங்குறத விட நேரடியா நீங்க பார்த்து வாங்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். சோ எதுக்கு நாங்க பேச சொல்றோம்னா அதுக்கேற்ற பேக்கேஜஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க உங்களை நேரடியா பேச சொல்றோமே ஒழிய இதெல்லாம் மறைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, ரேட்டை மறைக்கிறதுக்கு. அதே மாதிரி நாங்க இது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக்கேஜ் பண்ணி இந்த மாதிரி நீட்டா உங்களுக்கு வந்து ஒரு பிரவுன் கலர்ல கவர்ல தான் வரும். அதே மாதிரி எந்த விதமான ஒரு அநாகரிகமான வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை கூட இருக்காது. எந்த பேக்கேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஜெனரல் ஹெல்த் தான் இருக்கும். சரிங்களா? சோ நாங்க ஸ்ட்ரிக்ட்டா சில விஷயங்களை ஃபாலோ பண்றோம். சோ எல்லாமே ஜெனரல் ஹெல்த்துக்கு தான் இருக்கும். சொல்றது மட்டும் இல்ல, உண்மையிலே இது ஜெனரல் ஹெல்த்துக்கு தான். சோ ஒரு மனுஷனோட ஜெனரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் பேசிக்கான சயின்ஸ்ங்க. சரிங்களா? நாங்களும் இந்த ஃபீல்டுல 3வது ஜெனரேஷன் நான் இருக்கேன். சோ அதனால என்னால இதை வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும். சரிங்களா? சோ டாக்டர் வந்து 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சோ ஒரு மனுஷனுக்கு ஜெனரல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி சில மூலிகைகள் நாங்க ஸ்பெஷலா வந்து மொட்டிலிட்டி பிரச்சனைக்கு, கவுண்டிங் பிரச்சனைக்கு நாங்க கொடுக்குறோம். சோ அதெல்லாம் நீங்க பேசி ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் போட்டுட்டு இருக்காங்க. சோ எல்லாமே கரெக்டா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குங்க. அந்த அளவு படி தான் போடுவாங்க. கரெக்டா மெஷர் பண்ணி ஒரு ரா மெட்டீரியலா போடுவோம். யூனிட்ல எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மிஷின்ல வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பொடியுமே நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அங்கே வந்து பொடியாக நாங்கள் அரைக்கிறோம். ஸோ அதை வந்த ரா மெட்டீரியல் எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீனாக கழுவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு பொடியை அரைச்சி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருவோம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்சும் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரில் கொண்டு போய் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாட்டிலிங் வந்துடும். இது எவ்வளோ நாளில் ரிசல்ட் தெரியும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம உடம்பு வந்து பலவீனமாகிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நடக்கும், பல வருஷங்களா நடக்கும். ஆனால் ரிசல்ட் மட்டும் என்ன ஆகுதுன்னாக்க நாள் கணக்கில் தேடுறோம். இது பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மருந்த பொடிகள்ல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாங்க வந்து 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா 85 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு வைத்திய குடும்பம் தான். அப்படி இருக்கும்போது எங்களால அந்த மாதிரி வேலையை செய்ய முடியாது. ஸோ நான் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்க உடம்புக்கு நீங்க டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கும் போதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். சில பேருக்கு வந்து பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்கலாம். சரிங்களா? சோ அதுக்காக நம்ம குறைந்த குவாலிட்டியில கொடுக்கக்கூடிய விஷயத்த சாப்பிட முடியாது. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறத விட அதிகமான சைடு எஃபெக்ட்ஸையும் தீமையும் தான் கொடுக்கும். விசாரிச்சு பாருங்க. இதே நாங்க கொடுக்குற காம்பினேஷன் எங்களை விட 2 மடங்கு 3 மடங்கு காஸ்ட் வச்சு விற்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துரும். எத்தனை நாள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியறது 1 மாசத்துல தெரியலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் எடுக்கிறீங்க, சாப்பிடும் போது உங்களுடைய உடல் பலவீனத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு பேக்கேஜ் சொல்றோம். சொல்லும் போது நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்க, சாப்பிட்டு வரும்போது 1 மாசத்துக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நாங்க எப்படி சார் கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் கம்மியா, உடம்பு வலி கம்மியாகும், கொஞ்சம் தைரியமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களுக்கு நரம்பு பலம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இது 30 நாள்ல நடக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். சோ எந்த ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 90-100 நாள் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அந்த உடம்புல அந்த நியூட்ரிஷன் போய் கலக்க தான் அது வந்து செட் ஆகி உங்களுக்கு அது வந்து வெளிப்பாடா வரும். சரிங்களா? சோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா 3 ல இருந்து 4 மாசம் இதை வந்து நீங்க கணக்குல வச்சுக்கணும். அதே மாதிரி இல்ல சார் எங்களுக்கு வந்து இவ்வளவு 4 மாசம் சாப்பிடணுமா, பட்ஜெட் இஷ்யூஸ் இருக்குமானா தாராளமா நீங்க பல இடங்கள்ல கேட்டுக்கோங்க. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட உள்ள டாக்டர் தயார் பண்ணக்கூடியதுங்க. 100% உயர்தரமான ரா மெட்டீரியல் வச்சு தயார் பண்றோம். 100% அடிச்சு சொல்லுவேன். அது நீங்க மார்க்கெட்ல யாரை வேணாலும் நாங்க வந்து கம்பீட் பண்ண முடியும். அதுக்கு மேலதான் நாங்க பண்றோம். சரிங்களா? ஹையஸ்ட் குவாலிட்டி 1 8000 9000 இந்த ரேஞ்சில கொடுத்து விலை கொடுத்து வாங்குறோம். அது மட்டும் இல்லாம முன்னாடியே போய் சொல்லி வச்சு எடுக்கிறோம். நீலகிரி மாவட்டத்திலயும் சரி வெளியில இருந்து எடுக்கிறோம். சோ ஹை குவாலிட்டி மட்டும் தான் எடுக்கிறோம். A1 கிரேட் மட்டும் தான் எடுக்கிறோம். சரிங்களா? பெஸ்ட் குவாலிட்டி. சோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எங்களை விட கண்டிப்பாக யாரும் இந்த குவாலிட்டியில இந்த குவான்டிட்டியில கம்மியா கொடுக்க மாட்டாங்க. சில பேர்லாம் கொடுக்கும்போது வெறும் டேப்லெட்டா கொடுப்பாங்க. சும்மா அது ஒண்ணும் இல்ல, ஒரு 10 டேப்லெட் கொடுத்து 1500 2000 வாங்குவாங்க. நீங்க பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு சொல்லி வாங்கிருவீங்க. அதே பட்ஜெட்ல நாங்க கொடுக்கறத நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நிறைவாவும் இருக்கும். 100% சைடு எஃபெக்ட்ஸே இருக்காது. ஏன்னா இதுல மூலிகைகளை தான் நாங்க செய்யறோம். உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக நாங்க இங்கிலீஷ் மருந்தை கலந்தா தான் பிரச்சனை. அது நாங்க செய்யறது இல்ல. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா போயிருச்சு. என்னன்னா எனக்கு உடனே ரிசல்ட் வேணும், 10 நாள்ல ரிசல்ட் வேணும். இப்ப நேத்து ஒருத்தர் கால் பண்ணாரு, என்ன சாப்பிட்டு இருக்காரு, லேகியமா சாப்பிடுறாரு. அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, தாம்பத்தியத்துல ஈடுபடும் போதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான விஷயம் பாருங்க.
ஒரு பேசிக்கான ஒரு மனுஷன் சாதாரண யோசிச்சாவே தெரியும். 10 நிமிஷத்துல வந்து நமக்கு இயற்கையா உடம்பு ரெடி ஆயிரும்னா நம்பவே முடியாது. அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஆள் ஃபுல்லா தலைவலிக்குதுன்னாரு, கேரா இருக்குதுன்னாரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணுமா சைடு எஃபெக்ட்ஸ். சோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது அது என்னது, அது மெடிசன் வந்து மிக்ஸ் பண்றாங்க. 90% மூலிகையில ஒரு 10% 20% வந்து மெடிசன் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தானே கொடுக்க போகுது. உங்களுக்கு அன்னைக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னாக்க, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உடம்பே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு. சோ 2 விதமான ஆளுங்களும் இருக்காங்க. சோ எங்கள்கிட்ட வரக்கூடிய ஆளுங்க எனக்கு உடம்பே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறவங்க வாங்க, கண்டிப்பான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 3 to 4 மாசம் உங்க உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க. அது வந்து நாங்க கேரண்டிடா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது, மத்தவங்க யாருமே பண்ணாத விஷயத்த நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 மாசம் சாப்பிடுறீங்க சார், எனக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்டே ஒன்னும் வரலையே, நீங்க சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கூட நீங்க சொன்னீங்களா, அது கூட எங்களுக்கு வரலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணுவோம். அது எப்படி எங்களால பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் இருக்கிறனால தான், அவரே சொந்தமா தயார் பண்றதுனால தான் அந்த இது கிடைக்குது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்கி விற்பாங்க. நாங்க அப்படி இல்லை, சொந்தமா நாங்களே தயார் பண்ணி டாக்டரோட கண் பார்வையிலே பண்றோம். உங்களுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா கிடைக்குது, இன்னொன்னு கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்க முடியும் உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி. சோ இந்த பெனிஃபிட் வந்து வேற எங்கேயுமே இருக்காது. நீங்க விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி நீங்க எங்க போனீங்கனாலும் ஒரே மாத்திரை கொடுப்பாங்க. 10 மாத்திரை 15 மாத்திரை கேப்சூல்ஸா கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னாக்கா பவுடரா கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணு. 25 வயசு பையனுக்கும் அதே தான், 65 வயசு ஆளுங்களுக்கும் அதே தான் கொடுப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. அதுக்குதான் நிறைய பேக்கேஜஸ் தனித்தனியா அவங்கள கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டாக்டர். கிட்டத்தட்ட நானே ஒரு 15,000-20,000 பேர்ட்ட நான் பேசியிருக்கேன். சரிங்களா? இருந்தாலும் அப்பப்ப நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்குவேன். இப்படி கேட்கறாங்க, இதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது. இல்ல சார் எனக்கு அதுலயும் திருப்தி இல்லை சார், நேர்ல தான் வந்து பார்க்கணும், தாராளமா வாங்கன்னே சொல்றோம். எடுத்தாப்லே நாங்க வந்து எங்களுக்கு நீங்க ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளினிக் லொகேஷன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ இந்த மாதிரி கிளினிக் லொகேஷனை எத்தனை பேர் காட்டுறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா நிறைய பேர் காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கிளினிக்கே இருக்காது, அவங்க டாக்டராவும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே டாக்டர் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஆனா அவங்க டாக்டரா இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நாங்களும் நிறைய பாக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடைசி 4 வருஷமா தான் இந்த மாதிரியான ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்களோட ஆசை தான். இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரியான மூலிகைக்கு 1000-2000 கொடுத்து வாங்குறதை விட ஒரு அலோபதி டாக்டர்கிட்டே போய் மாத்திரையை வாங்கிக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? அது மூலிகைன்னு சொல்லி தவறா விற்கிறாங்க. இப்ப ஆர்கானிக்னு சொல்லி அதுக்கு அதிகமாக காசு போட்டு வாங்குறோம்ல, வாங்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா அது ஆர்கானிக்கா இருக்காது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி நாங்க பண்றதே கிடையாது. ஏன்னா எங்க பிராண்ட் நேம காப்பாற்றணும். 40 வருஷம் நம்ம உழைச்சு வந்திருக்கிறோம். நிறைய பேஷண்ட்ஸை டாக்டர் பார்த்து டெவலப் பண்ணிருக்காங்க, ஒருத்தவங்களுக்காக கொடுத்து. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மத்தவங்கள்ட்ட கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. சோ எங்களை நம்பி ஒரு 3 to 4 மாசம் டைம் கொடுங்க, கட்டாயம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை சார். இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து 100க்கான ப்ராடக்ட்ஸ் வந்து வருது. இதை நான் வந்து எப்படி நம்புறது சார்? சூப்பரான கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே ஆன்சர் தான். எக்ஸ்பீரியன்ஸை நம்புங்க. 2 விஷயம் பாருங்க. ஒன்னு, கொடுக்கக்கூடியவங்களுக்கு கிளினிக் இருக்கான்னு பாருங்க, அந்த டாக்டரே தயார் பண்றாரான்னு பாருங்க. ஏன்னா சித்தா டாக்டர்ஸ் வந்து தாங்களே தயார் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே தயார் பண்ணி விற்கிறாங்களான்னு பாருங்க, இல்ல வேற எதுவும் கம்பெனில இருந்து வாங்கி விற்கிறாங்களான்னு பாருங்க. சரிங்களா? சோ தானே தயார் பண்ணி விற்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு ஆளுமை இருக்கும். அந்த ஆளுமை இருந்தா தான் அதை வந்து தயார் பண்ணவே முடியும். முதல்ல அதை தயார் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது, கிளினிக் இருக்கான்னு கேளுங்க. சோ கிளினிக்னா யாரு அதை மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அந்த பிராண்ட் ஓனர் யாரோ அவங்களுக்கு கிளினிக் இருக்கணும். இருக்குதான்னு கேளுங்க. சோ மோஸ்ட்லி வந்து இருக்காது. 90% பேருக்கு இருக்காது. 10% பேர் நல்லா பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா 90% பேருக்கு இருக்காதுங்க. அப்பனா வெளியில இருந்து எங்கேயாவது வாங்கி மாத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்டே கேட்பாங்க, சார் நான் 4-5 ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து சார் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கால் பண்ணிருக்கேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கால் பண்ணிட்டு ஏன் வாங்கல அப்படின்னா, ஃபேக்கா அந்த ஃப்ராடா பண்ணக்கூடியவங்க மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க இல்லையா? சோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒருத்தன் கால் பண்ணிட்டானா திருப்பி நச்சரிச்சு எப்படியா வாங்கிருங்கன்னு கால் பண்ணிட்டே இருப்பாங்க திருப்பியும். நம்ம அந்த வேலையை பண்ணவே மாட்டோம். டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நீங்க திருப்பியும் வந்து ஒருத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களே விருப்பப்பட்டு வரட்டும், என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாங்கட்டும். ஜெனியூனா ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்களான்னு நீங்களே பாருங்க. சரிங்களா? சோ மத்தவங்களுக்கு நீங்க 4-5 தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கும் கொடுத்து பாருங்க. அப்பதானே உங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்களை பார்க்காதீங்க, அந்த கண்ணாடி மூலமா எங்களை பார்க்காதீங்க. சரிங்களா? சோ எங்களை வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க பாருங்க. ஓப்பனா காட்டுறோம், இங்க பாருங்க இங்கதான் கிளினிக் இருக்குது, இங்க வாங்க, டாக்டர் இங்க இருக்கிறாங்க, எத்தனை மணி வரைக்கும் இருப்போம், எல்லாத்தையும் ஓப்பனா நாங்க காட்டுறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஏரியால யாரா இருந்தாங்களோ நீங்க அவங்கள்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு ஓப்பனா யார் இருப்பாங்கன்னு பாருங்க. இவ்வளவு ஓப்பனா இருக்காங்க, இவ்வளவு விஷயத்த சொல்றோம், கிளினிக்ல வச்சே நாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம். சரிங்களா? சோ இவ்வளவு
இவ்வளவு தூரத்துக்கு நாங்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நீங்க நம்பி ஒரு தடவையாச்சும் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? சார் இப்போ வந்து 40 வருஷமா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தனியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா சார்? ஏன் சார்? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு அவங்க வீட்டு பக்கத்துல இல்ல அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை போய் நம்பி வாங்குறாங்க. சோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்றேன். இதுக்கு மேல வந்து உங்களோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான் நாங்க முடிவு எடுக்கணும். ஏன் நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல அப்படின்னா, இப்ப நாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு போனாவே 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வச்சுதான் விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும். 1000-1500 ரூபாய் வச்சு விற்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எங்களோட ஒரு 10% கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளுங்க இந்த 3 பாட்டில் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 900 கிராம் இருக்கும். இதே 900 கிராம 10,000 ரூபாய்க்கு விற்கிற ஆள் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 40% கூட இல்லை எங்களோட. அப்படிதான் நாங்க வித்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு நீங்க போயிட்டீங்கன்னாவே அவங்களுக்கு அதிகமான லாபத்தை நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரெண்டாவது, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சில நேரங்கள்ல கலப்படமும் செஞ்சுறாங்க. இப்ப நாங்க 1-2 பேர் கொடுத்தோம், அவங்க கலப்படம் செய்யறாங்க. இதை வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போய் அவங்க ஒரு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஒரு பாட்டில 2 பாட்டிலா மாத்தி லாபத்தை அதிக சம்பாதிக்க பாக்குறாங்க. சோ எங்களுடைய பிராண்ட் நேமை நாங்க அதுக்காக என்ன பண்ண முடியாது, அடமானம் வைக்க முடியாது. அதனாலதான் ஒரே யூனிட் இங்க இருந்து டைரக்டா நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல சார் எங்களுக்கு பக்கத்துல இருந்தா தான் நாங்க நம்பி வாங்குவோம், இல்ல ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர்ல கொடுத்தாதான் நம்பி வாங்குவோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. டெஃபினட்டா நாங்க யோசிக்கிறோம். ஆனா வரும்போது டெஃபினட்டா உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாகி தான் வரும். ஏன்னா அவங்களும் வாங்கி வைக்கிறவங்க ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு டேட்ல நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுக்கலாங்க. இப்ப உங்களுடைய சாம்பிளா ஏதாச்சும் கொடுப்பீங்களா? சாம்பிள்னா ஆக்சுவலா சார் மினிமமா ஒரு பாட்டில் எடுக்கும். இந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 1900 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். சோ நீங்க கால் பண்ணி கேளுங்க, உங்க சேனல் மூலமா வரவங்களுக்கு கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட் போட்டே நான் தரேன். சோ இந்த ப்ராடக்ட் வந்து 1900 ரூபாய் நான் கொடுக்குறோம். பட் நாங்க டெஃபினட்டா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரோம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேல்யூபிளா இருக்கும். இதுல கலந்துருக்கக்கூடிய மூலிகை எல்லாம் உண்மையிலே சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டி சார். கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும், இது வந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். இதுல வந்து எந்த டேஸ்ட் பிரச்சனையும் இருக்காது, இதுலயும் டேஸ்ட் பிரச்சனையா இருக்காது. இது நல்ல டேஸ்டாவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். துவர்ப்பு கசப்பு எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு டேஸ்ட் எல்லாம் பார்க்காம நீங்க நம்ம ஹை குவாலிட்டியில கொடுக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் மட்டும் கன்சிடர் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து ஒரு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. ஒரு கேப்சூல்ல 1 கிராம் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு 20 கிராம் கேப்சூல் 30 கேப்சூல் அப்படின்னா மிஞ்சி போனா 30 கிராம். அதுக்கு இல்ல 50 கேப்சூல் கூட வச்சுக்கோங்க, 50 கிராம். இந்த 50 கிராமுக்கு இன்னைக்கு 1500-2000 வாங்குறாங்க. இதுல 300 கிராம் இருக்கு. இப்ப 300 கேப்சூல் தயார் பண்ணலாமே இதுல. அது ஹை குவாலிட்டி ரா மெட்டீரியல்ஸ்ல போட்டிருக்கோம், சும்மா சாதாரண பவுடர் மிக்ஸ் பண்ணலையே. சோ அப்ப அப்படி கன்சிடர் பண்ணி பாருங்க. சோ உங்களுக்கு சாம்பிள் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்காருன்னா 15 நாள் காலைல மாலை 2 நேரம் 2 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாருன்னா, அதாவது காலைல 20 கிராம் நைட் 20 கிராம் சாப்பிட்டு வரலாம். இதை அவருக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 15 நாள்லயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். நாங்க பெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது மினிமம் இந்த 2 பேக் எடுத்துக்கோங்க. சுகர் இல்லாதவங்க இது 2 எடுத்துக்கோங்க. சோ இது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்லயே பண்ணி தந்துட்டு இருக்கோம் இப்போ. சோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு 1 மாசத்துலயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாங்கிட்டு போற 80% பேருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு 20% பேர் ரொம்ப அதிகமா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களை ரொம்ப உடம்ப வீக் பண்ணிருப்பாங்க. நிறைய கெட்ட பழக்கங்கள் மூலம் வீக் பண்ணிருப்பாங்க. நிறைய குடி பழக்கங்கள் இருக்கும். இதை சாப்பிட்டு இருக்கும்போது திருப்பி குடிக்க போயிருவாங்க. சோ நம்ம எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செஞ்சிருவாங்க. நம்மள்ட்ட அதை வந்து வெளிப்படுத்துறது இல்லை. அப்புறம் நம்ம பேசி கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரிய வருதுங்க. சோ அதெல்லாம் இல்லாம 80% பேருக்கு ஃபர்ஸ்ட் மந்தே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சது. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க செகண்ட் மந்தே வாங்குவீங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு பக்கத்துல கூட யாரும் நிக்க முடியாது. அதை வந்து நாங்க கான்ஃபிடென்ட்டாவே சொல்ல முடியும். உங்களை நம்பி வாங்குறாங்க, இதுல ரிசல்ட் வரலாம், நாங்க என்ன சார் பண்றது? யோசிக்கக்கூடிய விஷயமே இதுதான். நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். சரிங்களா? 120 நாள் 4 மாசம் காலை இரவு 2 நேரமும் நாங்க சொல்ற மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க. நாங்க என்ன அளவு சொல்றோமோ அது மாதிரியே நீங்க சாப்பிட்டு வாங்க. மனம் தளராம சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா 4 மாசமும் நீங்க கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரீஃபண்ட் சேலஞ்ச். இதை வந்து நாங்க ஏமாத்த முடியாது. பல பேர் சொல்லுவாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க. உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாங்க உங்களை பிளாக்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எங்க கிளினிக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எப்படினாலும் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த 4 மாசமும் காலையில சாப்பிட்றதும் ஒரு சின்ன வீடியோ எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். நைட்டு சாப்பிட்றதையும் ஒரு சின்ன நீங்க கலக்கிறதோ இல்ல நீங்க குடிக்கிறது இந்த மாதிரியான வீடியோ எங்களுக்கு எடுத்து காட்டணும். அதுக்கப்புறமும் உங்க மனசாட்சி படி எனக்கு ரிசல்ட்டே வரலன்னா தாராளமா 50%, 90% சொல்லல, 100% ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க. நீங்க என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அதை அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். இந்த சேலஞ்சுக்கு நீங்க ரெடினா நாங்களும் ரெடி. ஏன்னா எங்க ப்ராடக்ட் மேல 100% எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ரிசல்ட் கட்டாயம் கொண்டுட்டு வரும். சார் இது பவுடரா இருக்குமா, இதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா? ஓகே, 2 கேள்வி. இது பவுடரா இருக்குமா இல்ல மத்த ஃபார்ம்ல இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் இது கேட்கறாங்க. அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து பவுடர் தாங்க. நாங்க 40 வருஷமும் பவுடரா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க கேப்சூலா கொடுக்குறோம் அப்படின்னா 2 கேப்சூல் தான் முழுங்க முடியும். மிஞ்சி போனா 3 கேப்சூல் 3 கிராம் தான் உள்ள போகும். அதே மாதிரி நைட் 3 கேப்சூல் போடுறீங்க, அது ஒரு 3 கிராம் தான் போகும். 6 கிராம். நாங்க சாப்பிட சொல்றது 20 ல இருந்து 30 கிராம்
கிராம் சாப்பிட சொல்றோம். சோ ஒரு இயற்கையான பொருளை அதிகமா எடுத்தா தானே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்ப கம்மியா எடுத்து கேப்சூல்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப அதுல ஏதோ கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். எந்த சித்தா டாக்டர் வேணா கன்சல்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஆயுர்வேதா வேணா கன்சல்ட் பண்ணிக்கோங்க, எந்த உண்மையான நாட்டு மருத்துவர் வேணா கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதிகமா தான் சாப்பிட சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பொடி இல்ல லேகியம் அதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம். லேகியத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால லேகியத்துல கொஞ்சம் இனிப்பை வந்து சேர்ப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கணும், அந்த பொடியோட இது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேர்ப்பாங்க. அது இன்னைக்கெல்லாம் இன்னும் நிறையவே சேர்க்கறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் ஜீனி தண்ணி எல்லாம் அதிகமா ஊத்துறாங்க. சுகர் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்? லேகியம் செட் ஆகாது. சில பேருக்கு சுகர் இருக்கும், அவங்களுக்கே தெரியாம இருக்கும். சரிங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறது? சோ நாங்க பொடியா கொடுத்துடுறோம். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பால்ல கலந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். பவுடரா கொடுக்கறது தான் உங்களுக்கு பெனிஃபிட். இப்போ இந்த ஒரு பாட்டில்ல நான் 2 பாட்டில் லேகியம் தயார் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? சோ அப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து மிக்சிங் பண்றாங்க. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லல, நிறைய பர்சன்டேஜ் வந்து அந்த சம்பாத்திய நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில இருந்து இந்த பவுடர்ல இருந்து 2 பாட்டில் லேகியம் தயார் பண்ணிடுறாங்க. பொடியா கொடுக்கும் போது தான் உங்களுக்கு லாபம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இல்ல சார் நான் வந்து தெரியாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு பேரு நம்ம வந்து ஜெனரல் ஹெல்த்துக்கு தான் சொல்றோம். எல்லாத்துலயுமே ஜெனரல் ஹெல்த்துக்கு தான் எழுதி இருக்கும். சரிங்களா? உடம்பே இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இது நீங்களும் சாப்பிடலாம், உங்க வீட்டுல உங்க மனைவியும் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? சோ அப்போ உடம்பே நல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நல்ல நரம்பு பலத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு யாருக்கு பயப்படணும்? சரிங்களா? ஒரே ஒரு சின்ன வல்கரான வார்த்தைகள் கூட நம்ம எங்கேயுமே யூஸ் பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி கேட்டீங்க. சைடு எஃபெக்ட்ஸ் வராது. ஏன் கேரண்டியா வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபார்முலா ஒரு நாள்ல நம்ம பண்ணது இல்ல, சும்மா 4 விஷயத்தை போட்டு கலந்து பண்றது கிடையாதுங்க. இது வந்து பல வருஷங்கள் ஏஜென்ட்ஸை பார்த்து அந்த ஃபார்மர்ஸை பார்த்து, சரிங்களா, ஒரு ஆளா நம்ம பார்த்து சூஸ் பண்ணி பல வருஷங்களா கொடுத்து அப்படி டெவலப் பண்ண ஒரு ஃபார்முலேஷன். சோ அதனால சைடு எஃபெக்ட்ஸ்ன்றதுக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. ரெண்டாவது இயற்கையான மூலிகைகளை பண்றோம். இதுல எந்த மிக்சிங்கோ எந்த மாத்திரையோ நாங்க கலக்கவே மாட்டோம், எந்த காலத்திலையும் கலக்க மாட்டோம். நீங்களே வாலண்டியரா இல்ல சார் நான் எனக்கு வந்து போட்ட உடனே ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமரை நாங்களே அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்க வந்து எந்த காலத்திலையும் அந்த மாதிரி மிக்சிங் பண்ண மாட்டோம். சோ சைடு எஃபெக்ட்ஸ்க்கு பேச்சே இல்லை. சார் என்ன ரீசனால ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமினா குறையுது? ஓகே, இப்போ தாம்பத்தியத்துல ஈடுபட முடியல, அவங்களுக்கு வந்து ஸ்டாமினா சரியா இல்ல, அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னாக்க சில காரணங்கள் இருக்கு. நாங்க நிறைய பேர்ட்ட நானே பேசினால நான் சொல்றேன், ஒரு 15-20 பேர்ட்ட பேசியிருக்கேன். சோ முதல் காரணமா இருக்குது ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருக்காதுங்க. ஒரு புரோட்டீன்னா ஒரு அளவு சாப்பிட்டே ஆகணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 60-70 கிலோ இருக்கான்னா 1 கிலோவுக்கு 1 கிராம், அதாவது 70 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். உண்மையிலேயே நம்ம சாப்பிட்றோமா மனசை தொட்டு நீங்களே கேட்டு பாருங்க. சோ அந்த நியூட்ரிஷன் இருக்காது. அதே மாதிரி நார்ச்சத்து, காய்கறியே ஒதுக்கி வச்சிருக்கீங்க, வாங்கினாலும் கொஞ்சோண்டு வாங்குறீங்க, அதுலலாம் நீங்க மிச்சம் பிடிச்சீங்கன்னா திருப்பி மருத்துவத்துல தான் போய் செலவு பண்ணணும். என்னைக்குமே வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் மட்டும்தான். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த மருந்தும் கொடுக்காது. ப்ராப்பர் நியூட்ரிஷன்னா 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு புரதம் போதுமான அளவு எடுக்கிறீங்களா, 1 கிராம் 1 கிலோவுக்கு எடுக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது நார்ச்சத்து, சரிங்களா, அந்த புரதத்துல அப்படியே ஒரு 50% ஆச்சு நார்ச்சத்து எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட உடல் நிலை வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வருது. ஆனா அதை எடுக்காதனால உங்களுடைய உடல் பலவீனம் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவனால அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணி தூங்குறதே கெட்டு போகுது. தூக்கம் கெட்டாவே உங்களுக்கு உடனே உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஸ்ட்ரெஸ் உருவாக்கும் உடம்புல. அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மனசுலயே ரிஃப்ளெக்ட் ஆகும். வேலை சரியா பார்க்க முடியாது, பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ரிலேட்டிவ் வராங்க, அவங்கள்ட்ட உருப்படியா பேச மாட்டோம், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த ஹேபிட்ஸ் இருக்குல்ல, இது வந்து சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதுவும் இன்டைரக்டா உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இருக்கிறதுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்றேன். ஒன்னு, மொபைல் போனையோ டிவியோ 1 மணி நேரத்துக்கு நீங்க பார்க்கவே கூடாதுங்க. அதுல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து உங்களை தூங்க விடாது. சோ 1 மணி நேரம் தூங்க போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு அலாரம் வைக்கிறதா இருந்தா கூட ஏதாவது டைம் பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. 15 வயசு 20 வயசு பசங்க எங்க கிளினிக்லயே பாத்தீங்கன்னாக்க குடிச்சிட்டு வந்து முன்னாடி விழுந்து கிடந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க அவங்க வீட்டுல சொல்லி அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி டாக்டர் எத்தனையோ பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சில பேரை வந்து டி அடிக்ஷன் சென்டர் எல்லாம் கூட்டு போயிருக்கோம். ஆல்கஹால் அடிக்ஷன் இன்னைக்கு என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. சரிங்களா? சோ இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தையின்மை பிரச்சனையை கொண்டுட்டு வந்து, கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய குடிச்சு அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னா குழந்தையின்மை. நேத்து ஒருத்தர் கால் பண்ணார், 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு பத்தி பேசாம பயப்படுறாரு. அது 39 சொல்லப்போனா. சரிங்களா? ஆனா வந்து ஏன் கல்யாணத்துக்கு பயப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து உண்மையாவே சொல்றேன், ஆல்கஹால் ரொம்ப குடிச்சிட்டேன், நான் சாதாரணமா இல்ல நிறைய குடிச்சிட்டேன். சோ எனக்கு இப்ப பயமா இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா முடியாதா, யாராச்சும் எப்படியா சொல்லிடுவாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து போன் பண்ணி சொல்றாங்க. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு,
பல பேர் சொல்றது இல்ல, ஆனா இதுதான் உண்மை. நிறைய பேர்கிட்ட ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கு, தயவு செஞ்சு குறைச்சிக்குங்க. இல்லைன்னா உங்களுடைய கவுண்டிங் கட்டாயமா அடி வாங்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இதுக்கு நிறைய எண்ணற்ற ரிசர்ச் இருக்கு, நீங்களே போய் கூகுள் பண்ணி தேடி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ் அதிகமா வந்து என்ன ஆகும்னா, உட்காந்துட்டே போகும்போது உட்காரக்கூடிய இடம் அழுத்தி அழுத்தி என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாகுங்க. ஸோ ஹீட் அதிகமாகும் போது என்ன ஆகும், இந்த கவுண்டிங் இஷ்யூஸ் நேச்சுரலா வருது. ஸோ அதனால டிரைவர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கும். அதிக நேரம் உட்காந்து இருக்கவங்களாலும் சரி, அதிக நேரம் நின்றுட்டு இருக்கவங்களாலும் சரி, அவங்களுக்கு இந்த சிக்கல் வருது. அவங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, கண்டிப்பா டெய்லியும் வாக்கிங் ஆச்சு போகணும். வேற எந்த எக்ஸசைஸும் வேணும், ஜிம்மு கூட போக வேண்டாம். வாக்கிங் உங்க மொட்டை மாடியில கூட நடந்துக்கோங்க, ஆனா வாக்கிங் போங்க. இதெல்லாம் நாங்க சில காரணங்கள் நாங்க வந்து நிறைய பேர் எங்களுக்கு சொல்றதுனால நான் சொல்றேன். அப்புறம் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, என்னன்னா சுகர், டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்கல்ல சார், இப்போ இது வந்து என்ன, உங்களுக்கு சுகரையும் குறைக்குமான்னு கேட்பாங்க. சுகரையும் குறைக்கும், உங்களுடைய நரம்பையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா டயட், நல்ல டயட்டை ஃபாலோ பண்ணால்தான். யாருமே பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை சாப்பிட்றது இம்ப்ரூவ் பண்ணி ஒரு இடத்துல வந்து உங்களை கொண்டுட்டு வந்து விடும். அதுக்கப்புறம் நீங்க கீழே உழுகாம இருக்கணும்னா டயட்ஸ், நாங்க சொல்லக்கூடிய டயட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பெர்மனண்டா உங்க உடம்பு அப்படியே இன்னும் பெட்டராகவே ஒழிய குறையாதுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சிஓடி கேட்பாங்க நிறைய பேர், தருவீங்களா சார்? கண்டிப்பா தரலாம் சார். அதாவது சார், இது வந்து ஒரு கிராமம், நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா. இப்போ வந்து இது வந்து கோத்தகிரி பிளாக்ல இருக்கக்கூடிய அரவேன்ன்ற ஒரு கிராமம் சரிங்களா. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியது வந்து 1 இல்லை 2 ப்ரொஃபஷனல் எஸ்டி இந்த மாதிரி 2 தான் சர்வீஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொரியர் ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள சிஓடி எங்களால் கொடுக்க முடியுங்க. சில பேர் அந்தமான்ல இருந்து கேட்பாங்க, இல்லை மும்பைல இருந்து கேட்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கலாங்க. ஸோ சில இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்ஸ் போகாது, எஃபிஷியண்டாக போகாதுங்க சரிங்களா. இப்போ நான் ப்ரொஃபஷனல் கொரியர் அனுப்பலாம், 1 வாரம் 10 நாள் ஆகும். கஸ்டமரே வந்து கொஞ்சம் அவங்க சங்கடப்படுவாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் தாராளமாக சிஓடி கொடுக்குறோம். ஆனால் சிஓடி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 10% அட்வான்ஸ் அவங்க பே பண்ணணும். என்ன ப்ராடக்டோட ரேட்டோ அது வந்து ஒரு 10%, 90% அவங்களுக்கு நாங்கள் சிஓடி கொடுக்கலாம். ஏன் அந்த 10% கேட்குறோம் அப்படின்னா, திருப்பி சொல்றேன், இது ஒரு கிராமம். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அனுப்புறோம். இங்கிருந்து கோத்தகிரிக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து போடுறோம் சரிங்களா, டெய்லியும் எடுத்துட்டு போய் போடுறோம். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10% கூட கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஈஸியா. இல்ல எனக்கு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, போகக்கூடிய கொரியர் காஸ்ட், வரக்கூடிய கொரியர் காஸ்ட், பேக்கேஜ் எல்லாமே எங்களுக்கு பெரிய நஷ்டமாகுது. இதே நாங்க 10% வாங்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு எங்களுக்கு கவர் அப் ஆயிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கும் 90% வந்து நீங்க அங்க வந்து தான் கொடுக்க போறீங்க. சோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கும் ஒரு நம்ம பெரிய அமௌண்ட் கொடுக்கலன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ எங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா அனுப்ப முடியும். சோ இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன்றதுக்காக 10% மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். தமிழ்நாடுக்குள்ள கட்டாயம் சிஓடி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ப்ராடக்ட் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சாப்பிடலாங்களா சார்? தாராளமா சாப்பிடலாம் சார். இது வந்து ஒரு பக்காவான ஜெனரல் ஹெல்த்துக்காகவே ரெடி பண்ண ப்ராடக்ட். நரம்பை நல்லா பலப்படுத்தும். நரம்பு பலம் வாழ்நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு தேவைப்படும். 50 வயசு இல்ல 60 வயசுக்கு அப்புறமும் தேவைப்படும். ஸோ யாருக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னாக்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டென்ட் வச்சிருக்கேன்னுவாங்க, ஆன்ஜியோ பண்ணிருப்பேன்னுவாங்க, இல்ல ஒரு பெரிய டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கட்டாயமா நேர்ல பார்த்து டாக்டர் ஓகேன்னு சொன்னா கொடுப்போம். அது லோ டோசேஜ் தான் கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். ஃபோன் மூலமா நாங்க வந்து டெஃபினட்டா வந்து கவுன்சிலிங் பண்ணி கொடுக்கவே மாட்டோங்க அந்த மாதிரி. மற்றபடி எனக்கு நார்மலா இருக்கு சார், எனக்கு சுகர் இந்த மாதிரி இருக்குது, ரிப்போர்ட் இது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். 50 வயசு இல்ல 60 வயசுக்கு மேல இருக்கவங்களே சாப்பிடுறாங்க நிறைய பேரு, 70 வயசுக்கு மேல இருக்கவங்களே சாப்பிடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு சுகரும் இல்ல, ஓரளவு நல்லா இருக்காரு, எனக்கு ஜெனரல் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னே வாங்கி சாப்பிடுறாரு சரிங்களா. வாங்கி சாப்பிடுறது மட்டும் இல்ல, நீங்க பிரான்ஸ்ல இருந்து இங்க வரும்போது மொத்தமா வாங்கிட்டு திருப்பி போறாரு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ அதனால இது எல்லா வயசுலையும் சாப்பிடலாம் சார். நம்ம வியூவர்ஸ்க்கு இதோட எல்லா பெனிஃபிட்ஸும் தெளிவாக சொல்லிடுங்க சார். ஓகே, ஸோ இது எல்லா பெனிஃபிட்ஸும் அப்படியே வரிசையாக நான் சொல்லிடுறேன். ஸோ நம்பர் 1 பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடும் போதே ஸ்ட்ரெஸ் குறையதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல தூக்கம் வரும், பாடி பெயின் குறையும், எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, டயர்ட்னஸ் வந்து ரொம்ப குறையும். நீங்கள் டயர்ட்னஸ் ரொம்ப எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்ட்னஸாக இருக்கீங்கன்னா சாப்பிடலாம். பெண்களுமே டயர்ட்னஸாக இருக்கா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா, டயர்ட்னஸ் குறையும். நெக்ஸ்ட் வந்து நரம்பு எனக்கு பலவீனமாக இருக்கு சார், எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இல்ல, எதுலயுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது, என் மைண்ட் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனா வந்து உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி என்னால ஒர்க் பண்ண முடியல, கான்ஃபிடென்ட்டா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிடலாம். ஸோ நரம்பு பலவீனமா தான் இருக்கும். ஸோ அது அந்த டைம்லயும் சாப்பிடலாம். அதே மாதிரி கவுண்டிங் பிரச்சனை, மொட்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தாராளமா சாப்பிடலாம். மேரேஜுக்கு போகணும்,
எனக்கு வந்து பயமா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா தாராளமா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாங்க மேரேஜ் போறவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து கவுண்டிங் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அப்படியே மேரேஜோட இதுல போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த குழந்தை பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத போது அவங்க லைஃப் அப்படியே ஸ்மூத்தா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். சோ இதுக்காக நாங்க மேரேஜுக்கு முன்னாடி இருக்கவங்கள நீங்க ஒரு 3 மாசம் நீங்க கட்டாயமா சாப்பிடுங்கன்னு சொல்றோம். சரிங்களா? சோ இது வந்து உங்களுடைய உடம்பே நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லையும் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் பண்ணி விடும். சோ நரம்பு ஸ்ட்ரென்த்தும் பக்காவா கிடைக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது சாப்பிட்டுட்டே இருக்கும் போது, முக்கியமா அந்த கிரீன் கலர் இருந்து சாப்பிடும் போது எங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா சில இது வந்து நாங்க ஆட் பண்றோம் இதுல. சோ மூலிகைகள், அந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுடைய ஹேர் ஃபாலே தடுக்குது. இந்த ஹேர் ஃபால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில பேர் ஹேர் ஃபால் நடக்கும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே சரி பண்றதுனால ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இன்னைக்கு இருக்குது. இப்போ நீங்க ஒரு இளைஞர்கள் பாருங்க, நிறைய பேர் ஹேர் ஃபாலை வந்து சொட்டையார மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ அவங்க மேரேஜ்ல போய் ஒரு கான்ஃபிடண்டா நிக்க முடியாது இல்லையா? இப்போ ஆர்டிஃபிஷியலா என்ன ஒன்று பண்றாங்க. ஸோ நேச்சுரலாவே உங்க ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணி ஹேர் ஃபாலும் தருகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்கெஸ்ட் பெனிஃபிட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு மற்ற டவுட் ஏதாச்சுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாமா? ஸோ தாராளமாக கால் பண்ணலாம் சார். நீங்கள் வந்து ஒரு 9:30 ஈவினிங் வந்து ஒரு 7:30, 8 வரைக்குமே நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுக்கு நம்பர் தரேன். ஸோ அந்த நம்பரில் 2 நம்பரில் நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணலாம். காலையில் 9:30 ஈவினிங் 8:30 வரைக்கும் அட்டன் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவு. பாக்கி எல்லா நாளும் வந்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம். நீங்க கால் பண்றது இன்னும் நல்லது. கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையை நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற பேக்கேஜ் இது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ நாங்க ஏன் வந்து பொதுவா எல்லாத்துக்கும் இந்த ரேட் அப்படின்னு கொடுக்கலன்னாக்க, நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நாங்க அப்படி கொடுக்கல, நிறைய பேக்கேஜஸ் வச்சிருக்கோம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நாங்க ரேட்டை மறைக்கவே இல்லை. எங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு சில பேக்கேஜஸ்க்கு நாங்க ரேட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அதோட நல்ல டிஸ்கவுண்டடாவே நேரா கால் பண்றவங்க கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பர்சனலா நீங்க வந்து ஒரு ஆப்பை பில்டப் பண்ணும்போது உங்களுக்கு நாளைக்கு ஒர்க் ஆகலன்னு, எனக்கு ஒர்க் ஆகல சார் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட நாங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நீங்க வந்து வெப்சைட்ல வாங்குறதை விட நேர்ல கால் பண்ணி வாங்குறது தானே பெஸ்ட். ஸோ அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், கால் பண்ணுங்க. அதுக்காகவே நாங்க டெடிகேட்டடா ஒரு 2 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து கால் பண்ணி நீங்க கேட்டுக்கங்க. கேட்டுட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களை நாங்க தொந்தரவு பண்ணவே மாட்டோம். ஒரே ஒரு தடவை கூட திருப்பி கால் பண்ணி சார் வாங்கலையோ அந்த வேலையை நாங்க பண்ணல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கோங்க. நீங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்க, உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் வந்து கிளினிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்புவேன், வாங்க நான் உங்களுக்கு கிளினிக் லொக்கேஷனே கொடுக்குறேன். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வந்து லொக்கேஷன் அனுப்புங்கன்னா தாராளமாக அனுப்பி வைக்கிறோம். ஓப்பனாக தான் இருக்கும், 100% டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் செயல்படுறோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக் ப்ராடக்ட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சைடு எஃபெக்ட்ஸோட வர்றாங்க எங்கிட்ட. சீப்பாக கிடைக்குது, சும்மா எனக்கு ஒரு 1000 ரூபாய் 900 ரூபாயில கிடைக்குது, 999 ரூபான்னு போடுறாங்க சார் அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரிங்களா? 200-300 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க. சும்மா மும்பையில் போய் எதையா ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுங்களில் ரொம்ப வருஷமாக நாங்கள் இதை பண்ணுறோம். ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். நான் 3வது தலைமுறையாக இருக்கிறேன். ஸோ குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கள்கிட்ட வாங்க. எங்களுடைய ப்ரைஸை நீங்கள் வந்து ஒரு அடுத்த மற்ற பிராண்ட்ஸ், நல்ல பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கட்டாயம் 2-3 மடங்கு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் தேவைப்படும் போது.